அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பதிலளிக்காமல் சென்றார். கோவை தொண்டாமுத்தூருக்கு அருகே சுண்டகாமுத்தூரில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவுமான எஸ்பி வேலுமணி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நீர்மோர், இடைநீர், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2024 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்வோம். நன்றி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளதென்றும் அவர் கூறினார். தஞ்சாவூர் பகவதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி நடந்த முளைப்பாரி ஊர்வலத்தின் போது பக்தர்கள் கோலாட்டம் ஆடி அசத்திய காட்சிகளை இவை குளிச்சப்பட்டு கிராமத்தில் உள்ள பகவதி அம்மன், தஞ்சிரான் சாமி, கோட்டை முனி ஐயனார் கோவில் குடமுழுக்கு விழா வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி கோவில் விமான கலசங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. மேளதாளங்களுடன் நடந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடியபடி ஊர்வலமாக வந்தனர். மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளரின் வயலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விசிக கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம். அங்குள்ள அவரது விவசாய விளைநிலத்தில் ஒரு கும்பல் கூடாரம் அமைத்து கள்ளநோட்டுகள் அச்சடிப்பதாக ராமநத்தம் காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அங்கு சென்ற போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு 85,000 ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ளநோட்டுகள் இருந்துள்ளது. வாக்கி டாக்கி, மடிக்கணினி, ஏர்கன், பிஸ்டல் ஏர்கன், பணம் என்னும் இயந்திரம், அச்சு இயந்திரம், பேப்பர் பண்டல், காவலர் சீருடை, RBI முத்திரை உள்ளிட்ட பொருட்களும் அங்கு கிடைத்துள்ளன. போலீசார் வருவதை அறிந்து அங்கிருந்தவர்கள் தப்பித்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து கள்ளநோட்டுகள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் செல்வத்தை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட இலவச பட்டா வழங்கும் நிகழ்வில் பட்டா வாங்க மறுத்து பயனாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர பகுதியான பவர் ஹவுஸ் சாலையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அங்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து 44 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு திருப்பாச்சனூர் பகுதியில் இலவச மனை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி தலைமையில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது தங்களுக்கு திருப்பாச்சனூருக்கு பதிலாக நகர பகுதியிலேயே பட்டா வழங்க வேண்டும் என பயனாளிகள் கூச்சலிட்டனர். எங்களை இப்ப அந்த வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. நாங்க காலி பண்ணிக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது இடம் வாங்கி கொடுங்க, நாங்க காலி பண்ணிக்கிறோம். இந்த இடத்தை விட்டுட்டு திருப்பாச்சனூர் போறது நடக்காத விஷயம். ஏன்னா அங்க போனா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வீடுகளை இடிக்க 2 அல்லது 3 மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றும், கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் பட்டாக்களை பெற்றுச் சென்றனர். ஆய்வு பண்ணணும்ப்பா, எங்களுக்கு எந்த ஒரு தீர்வு சொல்லணும். நாங்க நஷ்டப்பட்டு இருக்கிறோம். 4 ஏக்கரா பயிர் வச்சு இன்னி வரைய குழந்தை குட்டியோட கஷ்டப்பட்ட பயிர் பாதிக்கப்பட்டதுனால நாங்க இன்னைக்கு லாரிகளை மடக்கி இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான ஆள் பதில் சொன்னாதான் அந்த லாரிகளை நாங்க விடுவோம். ஆந்திராவில் இருந்து சட்டவிரோதமாக கிருஷ்ணா நதி நீர் கால்வாய் மீது அதிக பாரத்துடன் செல்லும் மணல் லாரிகளை பெண்கள் முற்றுகையிட்டுள்ள காட்சிகள் தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட எல்லைப் பகுதியான தாமரைக்குப்பம் பகுதிக்கு அருகில் உள்ள ஆந்திர பகுதிகளில் இருந்து சட்டத்தை மீறி மணல் லாரிகள் வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சென்னை ஏரிகளுக்கு குடிநீர் கொண்டு வரப்படும் கிருஷ்ணா கால்வாய் மீது ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகர் வழியாக சென்னை திருப்பதி சாலையில் இந்த லாரிகள் செல்கின்றன. கால்வாய் மீது அதிக பாரத்துடன் செல்லும் லாரிகளால் அருகே உள்ள வாழை தோட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன.
மேலும் சென்னைக்கு குடிநீர் தரும் கிருஷ்ணா நதிநீர் கால்வாயும் சேதமடைந்துள்ளது. எனவே அந்த லாரிகளை விவசாயிகள் மறித்தனர். அங்கு அதிகாரிகள் வருவது தெரிந்தும் லாரிகளை அங்கேயே விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் தப்பி ஓடினர். ஏப்ரல் 2 மற்றும் 4 தேதிகளில் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தி குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஓரிரு இடங்களில் ஏப்ரல் 2 முதல் 4 தேதி வரை இடி மின்னலுடன் லேசான மழைக்கும் 5 தேதி முதல் 6 தேதி வரை லேசான மழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை ஏப்ரல் 4 தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டும் என்று பொதுமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. எனவே தண்ணீர் தேடி அலையும் பறவைகளுக்காக நீரும் உணவும் கொடையளிப்போம் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். மேலும் வீட்டு மொட்டை மாடியில் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கும் புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். இதனிடையே சேலம் மாநகர் சூரமங்கலம் காவல் நிலையத்திற்கு அருகில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர் மட்டுமன்றி இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, நுங்கு உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார்.